புடவை விஷயத்துல எந்த விதமான காம்ப்ரமைஸும் பண்ணிக்காம புத்திசாலித்தனமா செயல்பட்டு 10 லட்சம் ரூபாய எப்படி மிச்சம் பண்ணிருக்கா பாத்தியா? நீ கொடுத்த பணத்தை செலவு பண்ணிட்டு பணம் பத்தலன்னு உன்கிட்ட வந்து கேட்டா கண்டிப்பா நீ பணம் கொடுப்பன்னு பார்வதிக்கு நல்லா தெரியும். இருந்தாலும் நீ கொடுத்த பணத்துல நிச்சயதார்த்தத்தை முடிக்கணும்னு ரொம்ப பொறுப்பா நடந்துகிட்டு இருக்கா. எல்லா விஷயத்திலயும் பார்வதி பக்கவா பிளான் பண்ணி இருக்கிறத பாக்கும்போது உன் மேல பார்வதி எவ்வளவு மரியாதை வச்சிருக்கான்னு நல்லா தெரியுது. பார்வதி கிட்ட நீ ஒப்படைச்சிருக்கிற பொறுப்பை கண்டிப்பா சக்சஸ்ஃபுல்லா பண்ணி முடிப்பா. எனக்கு அந்த நம்பிக்கை இருக்கா கிலா? எனக்கு தெரிஞ்சு இந்த நிச்சயதார்த்தத்துல நீ பார்க்க வேண்டிய முக்கியமான வேலை 2 தான் பாக்கி இருக்கு. அது என்னன்னு தானே பாக்குற? சொல்றேன். பொண்ணு வீட்டுல பேசணும், இன்னொன்னு மாப்பிள்ளை வீட்டுல பேசணும். ஆனா நீ பார்வதி கிட்ட சொல்லிட்ட. இருந்தாலும் நீயும் ஒரு வார்த்தை பேசினா நல்லா இருக்கும். 2 பேர் வீட்லயும் நீ பேசி முடிச்சிட்டா மத்த எல்லா ஏற்பாட்டையும் பார்வதியே பாத்துப்பா. நான் முதல்ல ஆளவந்தான் கிட்ட பேசிட்டு அதுக்கப்புறம் ராஜி கிட்ட பேசுறேன். சரியா? சரி அகிலா. வர்ஷாவோட நிச்சயதார்த்தம் நின்னு போனதுல இருந்து நானே கவலைப்பட்டுட்டு இருந்தேன். இப்போ அகிலாண்டேஸ்வரி மேடமே அவங்களே முன்னாடி நின்னு எல்லா ஏற்பாடும் பண்ணிட்டு இருக்காங்க. இப்பதான் எனக்கு நிம்மதியா இருக்கு. இதெல்லாம் நல்லபடியா நடக்கும். சரியா? நீ ஒன்னும் கவலைப்படாத. இல்லைங்க, மாப்பிள்ளை பையன் அன்னைக்கு அவங்க அம்மா தன்னை அடைச்சி வச்சு கட்டாயப்படுத்தி தான் இந்த நிச்சயதார்த்தத்துக்கு ஏற்பாடு பண்ணிருக்காங்க. இதுல எனக்கு விருப்பம் இல்லைன்னு சொன்னாருங்க. இப்ப எப்படி மறுபடியும் அகிலாண்டேஸ்வரி மேடம் நிச்சயதார்த்தத்துக்கு ஏற்பாடு பண்ணிருக்காங்க? இங்க பாரு, அகிலாண்டேஸ்வரி மேடம் நினைச்சா எதையும் செஞ்சு முடிப்பாங்க. ஆமா, அந்த மாப்பிள்ளை பையன்கிட்ட பேசி கீசி அவனை சம்மதிக்க வச்சிருப்பாங்க. அதனாலதான் அகிலாண்டேஸ்வரி மேடம் எனக்கு போன் பண்ணி நம்ம எல்லாரையும் அவங்க வீட்டுக்கு வர சொல்லிருக்காங்க. நம்ம எல்லாரும் கண்டிப்பா அவங்க வீட்டுக்கு போறோம். புரிஞ்சுதா? இன்னும் என்ன யோசனை பண்ணிட்டு இருக்க நீ? நான் சொன்னதும் காதுல விழுந்ததா இல்லையா? இல்லங்க, அகிலாண்டேஸ்வரி மேடம் சொன்னதுக்கெல்லாம் நாம தலையாட்டிக்கிட்டு இருக்கோமோன்னு நினைக்கிறேன். ஏண்டி, அவங்க பெரிய இடம்டி. அவங்கள பகச்சுக்கிட்டு நாம தொழில் பண்ண முடியுமா என்ன? இங்க பாரு, அவங்களுடைய தயவு நமக்கு எப்பவும் வேணும். சும்மா மனசு போட்டு குழப்பிக்காம ஆக வேண்டியதை பாரு. எல்லாம் நல்லபடியா நடக்கும். நம்ம பொண்ணோட வாழ்க்கையும் நல்லபடியா இருக்கும். சரியா? சார் வணக்கம். ஆமா சார், அகிலாண்டேஸ்வரன் போன் பண்ணிருந்தாங்க. நிச்சயதார்த்த விஷயமா தான். சரிங்க. ஆமா, அப்படிங்களா? அகிலாண்டேஸ்வரி மேடம் நிச்சயத்துக்கு ஏற்பாடு பண்ணிருக்காங்க. இந்த தடவை என்ன நடக்க போகுதுன்னே தெரியலையே. சூப்பர் சூப்பர். முறுக்கு மீசையே அழகுதான். சும்மா கெத்தா இருக்குல்ல? ரொம்ப முறுக்குனா பிச்சிட்டு வந்துருமோ? வேணாம் வேணாம், அப்படியே இருக்கட்டும்.
நம்ம எப்படி இருந்தாலும் கம்பீரமா இருப்போம்ல, அத்தனை வளரு. நல்லா தூங்கிட்டு இருக்காங்க. கரெக்ட். மா, மெதுவா வா. வா 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 வா. வர வர. கதவை மூடு. நல்லா தூங்குடி. இன்னியோட வீட்டு வைக்கிறேன். அத்தா அத்தா, நம்ம பணத்தை திருட வந்தோன்னு தெரியாம பார்வதி தூங்குறா. ஏம்மா, நீ வேணா அவளை எழுப்பி நம்ம திருட வந்திருக்கோம்னு சொல்றியா? வேணாம் வேணாம். அப்படியே வச்சனோ. எருமை எருமை. செட்டில் ஆயிடும். அமைதியாரு. எங்க? ஐயோ, ஐயோ. இது ஒண்ணு முழிச்சிருக்கும் போதுதான் எனக்கு தொல்லை கொடுக்குதுன்னு பார்த்தா தூங்கும் போது தொல்லை கொடுக்குது பாரு. பேசாம தூங்குடி. அம்மா, அமைதியாரு. தூங்குமா, தூங்கு தூங்கு. அமைதியா தூங்கு. பாத்தியா? தூக்கத்துல கூட மூச்சிருக்காடி இவ. எடுங்க எடுங்க. பார்த்து எடுங்க அத்தை. ஐயோ, சூப்பர் சூப்பர். எப்படி? அமைதியாரு. மெதுவா மெதுவா. அப்படியே மெதுவா. அம்மா, மெதுவா வா மெதுவா வா. பாத்தியா? இந்த பேக் தான் அகிலா அவகிட்ட கொடுத்தா. ஆமா, இருங்க இருங்க. பெரிய நாட்டம் இந்த அம்மா. மொத்தமா கவுத்தாச்சு. காலி ஆயிடுச்சா? இரு, கட்டுடி இத சீக்கிரமா. கட்டு கட்டு. அப்படி சுத்து. முடிச்சு போடு. பத்ரம். இரு. அப்படி சுத்து. அப்பா. டடக் டடக். ஐயோ, வா சீக்கிரம். வந்துட்டேன். அம்மா, அப்பாடி. சுத்தி. ஐயோ, பாத்து. போலாம். சரி சரி, போலாமா? யாரு கிட்ட ஒத்தட்டவல்ல மொத்த பத்தி சுத்தியாச்சு மாட்டிக்கிட்டாளே நம்ம மூத்த மருமக. வீட்டை விட்டு துரத்த போறாளே. இரு, நான் சாவியை வச்சுட்டு வரேன். புடி 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 புடி. சாம ரெடி.
பார்வதி, அப்பா சொல்லுங்கப்பா. வனஜா அம்மா உங்ககிட்ட 50,000 ரூபாய் பணம் வாங்கிக்க சொன்னாங்க. 50,000 எதுக்குப்பா? வனஜா அம்மாவும் உமா அம்மாவும் பூக்கு ஆர்டர் பண்ணிருக்காங்களாம். அதுக்கு அட்வான்ஸ் கொடுக்கணும். ஆர்டரா? என்ன பார்வதி, நீ பாட்டுக்கு பாத்துட்டு இருக்க? அதான் அக்கா உன்கிட்ட பணம் கொடுத்திருக்காங்கல்ல, நீ தானே கொடுக்கணும். உங்க அப்பா கிட்ட ஒரு 50,000 ரூபாய் கொடுத்து அனுப்பு. பூக்கடையில ஆர்டர் கொடுத்துட்டு வந்திருக்கேன். அட்வான்ஸ் கொடுத்தாதான் அவன் வேலையே ஆரம்பிப்பான். போய் எடுத்து கொடு. சரிப்பா, நான் போய் பணத்தை எடுத்துட்டு வரேன். சரிம்மா. மெக்கானிக்கு. ஹலோ, வாட்டர் வாஷ் எல்லாம் பண்ணிட்டு ஆயில் போட்டீங்களா? அத்தை, எதுக்கு அத்தை இப்படி பண்ணீங்க? பணம் எடுக்க போயிருக்க பார்வதிக்கு வெச்ச இடத்துல பணம் காணோம்னு தெரிஞ்சா அழுத ஆர்ப்பாட்டம் பண்ண போறா. நம்ம வசமா மாட்டிக்க போறோம் அத்தை. நீ வேறடி. பார்வதிய படப்பட பாக்குறேன்னு சொல்லிட்டு இப்ப தேவையில்லாம என்ன படப்பட பாக்கிட்டீங்க அத்தை. தின்னி மூட்டை. அவ ஒண்ணும் பணத்தை காணும்னு அழுது ஆர்ப்பாட்டம் எல்லாம் பண்ண மாட்டான். புரியவே இல்ல அத்தை, என்ன சொல்றீங்க? ஆமாடி பார்வதி, இந்த வீட்டோட தியாக சுடர். பணம் காணும்னு தெரிஞ்சதும் அதை வெளியில சொல்ல முடியாம மனசுக்குள்ளேயே வச்சுக்கிட்டு பரிதவிப்பா. சரி, இப்ப பணத்துக்கு என்னத்த பண்ணுவா? இங்க வாடி. சொல்லுங்க அத்தை. பணம் காணாம போயிடுச்சுன்னு தெரிஞ்சதும் அகிலாக்கு இந்த விஷயம் தெரிஞ்சிடக்கூடாதுன்னு அவ நகைகளை வச்சு சரி பண்ண பாப்பா. அத்தை சூப்பர் அத்தை, நீங்க எங்கேயோ போயிட்டீங்க. எங்கேயும் போல, இங்கதான் இருக்கேன். போமா போ. வரட்டும், நல்ல தேனிட்டு வரட்டும். மொத்த அமௌண்ட் என்னன்னு பார்த்து சொல்லுங்க. ஹாய் பொண்டாட்டி. மாமா, பணத்தை காணும் மாமா. பணத்தை காணுமா? எந்த பணம்? நீ ஏன் இவ்வளவு டென்ஷனா பேசுற? மாமா, கபோர்ட்ல வச்சிருந்த பணம் மாமா. நிச்சயத்துக்கு அம்மா என்கிட்ட கொடுத்திருந்தாங்களே, அந்த பணம் தான் காணும். என்ன சொல்ற பார்வதி? ஆமா மாமா, கபோர்ட்ல பேக் மட்டும் அப்படியே இருக்கு. அதுக்குள்ள இருந்த 17 லட்சம் ரூபாய் பணமும் மொத்தமா காணாம போச்சு மாமா. இப்ப நான் அம்மா கிட்ட என்ன பதில் சொல்றது? எனக்கு ரொம்ப பயமா இருக்கு மாமா. பார்வதி, பயப்படாத, தைரியமா இரு. ரூம்ல வச்சிருந்த பணம் எங்கேயும் போயிருக்காது. கபோர்ட்ல நல்லா தேடிப்பாரு. அப்படி இல்லனா வேற எங்கேயா வச்சிருப்ப. நல்லா யோசிச்சு பாரு. நல்லா தேடி பார்த்துட்டேன் மாமா, கபோர்ட் ஃபுல்லா எங்கேயுமே பணத்தை காணோம். இப்ப நான் என்ன பண்றதுன்னு தெரியல மாமா. எனக்கு பைத்தியம் பிடிக்கிற மாதிரி இருக்கு. 1 2 மாமா, 17 லட்சம் ரூபாய். நான் இப்ப என்ன பண்றது? இங்க பார் பார்வதி, அழாத, தைரியமா இரு. நான் தான் அழாத, தைரியமா இருன்னு சொல்றேன்ல. எப்படி மாமா? இங்க பார் பார்வதி, பணம் காணாம போன விஷயத்த வீட்ல யார்கிட்டயும் சொல்லாத. நான் பக்கத்துல தான் இருக்கேன். இப்ப வந்துடுறேன், தைரியமா இரு. என்ன? மாமா, ஐயோ, 17 லட்சம். அம்மாக்கு தெரிஞ்சா நான் என்ன பதில் சொல்லுவேன்?
என்னத்த சரி ஓகே. இவ்வளவு நேரமா என்ன பண்ணிட்டு இருக்கா? ஒரேடியா ஒப்பாரி வச்சிட்டு இருக்காளோ? உமா உமா திண்ணி விட்டு இருங்க. என்னடி நேன வேடிக்கை பார்த்துட்டு இருக்க? போய் பணத்தை எடுத்துட்டு வரேன்னு போனவ இன்னும் காணும் பாத்தியா? பணத்தை காணும்னு தெரிஞ்சதும் எங்கேயாவது ஒரு மூலையில உட்காந்து அழுதுகிட்டு இருப்பா. அதை பார்க்கணும்னு ஆசையா இருக்கு. அத்தை நானும் அப்படிதான் நினைக்கிறேன். அப்பா என்னம்மா? ரூம்ல நான் வச்சிருந்த பணத்தை காணும்பா. வணக்கம் மேடம். வணக்கம், உட்காருங்க. பார்வதி நீ மேல போ. போ போன்றல. போ பார்வதி போ. மேடம் வர சொல்லி போன் பண்ணிருந்தீங்களே மேடம்? ஆமா. பார்வதி, அம்மா எங்க போற? இங்க வா. நான் உன்கிட்ட கொடுத்த கேஷ்ல இருந்து 1 லட்சம் ரூபாய் கேஷ் எடுத்து கஜேந்திரன் கிட்ட கொடுத்துரு. ஐயோ, என்ன சொல்ல போறாளோ? கஜேந்திரன் சார், சொல்லுங்க மேடம். நம்ம இவென்ட் கோஆர்டினேட்டர் கிட்ட சொல்லி ஃபங்க்ஷனுக்கான டெக்கரேஷன்ஸ் எல்லாம் புக் பண்ணிடுங்க. அப்படியே பண்ணிடுறேன் மேடம். என்ன பண்றது மாமா? பார்வதி, என்னாச்சு? பணம் செலவாயிடுச்சுன்னா திரும்பவும் என்கிட்ட கேட்டு வாங்கிக்கலாம்ல. அதை விட்டுட்டு நீ உன் பணத்துல ஏன் கொண்டு வந்து கொடுக்கற? சொல்லிடுவாளோ? என்ன? என்ன மன்னிச்சிருங்கம்மா. மன்னிக்கிறதா? என்னாச்சு? நீங்க கொடுத்த பணம் காணாம போயிடுச்சு. கடவுளே, என்னடி இவ சொல்லிட்டா? என்ன, பணம் காணாம போயிடுச்சா? நீ என்ன சொல்ற பார்வதி? நீங்க கொடுத்த 20 லட்சத்துல 3 லட்சம் செலவு பண்ணி மீதி 17 லட்சத்தை கபோர்ட்ல தாமா வச்சிருந்தேன். பூ வாங்க அட்வான்ஸ் கொடுக்கலான்னு போய் பார்த்தா மொத்த பணத்தையும் காணோம். வீட்ல வச்ச பணம் எப்படி காணாம போகும்? நீ கபோர்ட்ல வச்சது உனக்கு ஞாபகம் இருக்குல்ல? ஆமாமா, நீங்க கொடுத்த பேக்கோட கபோர்ட்ல வச்சு பூட்டி அந்த சாவிய தலகாணி கடையில தான் வச்சிருந்தேன். அப்படி பத்திரமா வச்சிருந்த பணம் எப்படி காணாம போச்சுன்னு தெரியலம்மா. ஆதி, அம்மா, call the police immediately. போலீஸா?
ஆதி, உன்கிட்ட தான் பேசிட்டு இருக்கேன். என்ன அமைதியா இருக்க? போலீஸ வர சொல்லு, உடனே வர சொல்லு. சரிம்மா. இதை எங்க ஒளிச்சு வைக்கிறது? இந்த ரூமுக்குள்ள எங்க வச்சாலும் மாட்டிக்கும். என்னத்த யோசிக்கிறீங்க? உமா, இந்த பணத்துல என்னதான் மிளகா பொடியை போட்டு வச்சாலும் இது நம்ம ரூம்ல ஒளிச்சு வச்சா நம்ம மாட்டிக்குவோம். அதனால இதை எடுத்துட்டு போய் ஸ்டோர் ரூம்ல எங்கயாவது ஒளிச்சு வச்சுட்டு வந்துடலாம். சரியா? ஆமாத்த, நீங்க சொல்றது கரெக்ட் தான். வாங்க வாங்க. சரி, நீ முதல்ல போய் யாராவது வராங்களா பாரு, நான் அப்புறமா வரேன். சரி சரி. சார், என்னடி அங்க பாருங்க, போலீஸ். ஐயோ, என்னடி போலீஸ் வந்துருச்சு. இப்ப என்ன பண்றது? மூடல, பேசாம உள்ள போயிடலாம். அத்தை உள்ளயா? அதுவும் கரெக்ட் தான். வா வாங்க. ஓகே சார். ஓகே சார். சீக்கிரம் வாடி, சீக்கிரம் வாடி. கதவு மூடு, கதவு மூடு. ஐயோ, ஒரு 17 லட்சம் ரூபாய் பணத்தை திருடிட்டு நான் படுற பாடு இருக்கே. அத்தை, இப்ப என்னது பண்ணது? பயமா இருக்கு அத்தை. இவ ஒருத்தி வார்த்தைக்கு வார்த்தை பயமா இருக்கு பயமா இருக்கு. நான் மட்டும் ரொம்ப தைரியமாவா இருக்கேன்? நானும் பயந்து தானே இருக்கேன். இங்க பாரு, பயத்தை வெளியே காமிக்காம இருக்கிறதா வீரம்னு குருதி புண்ணுல கமலஹாசனே சொல்லிருக்காரு. புரிஞ்சுதா? அதனால உள்ள எவ்வளவுதான் பயம் இருந்தாலும் அதை அப்படியே மூடி வச்சு கிட்ட மெயின்டைன் பண்ணணும். ஐயோ, இந்த பணத்தை நான் எங்க முதல்ல ஒளிச்சு வைப்பேன் தெரியலையே. ஆண்டவா, அத்தை எங்க போறீங்க? ஐயோ, இதுல என்னடி? ஒண்ணுல வைங்க. இரு, வேணாம், இங்க வேணாம். வேற போலீஸ் வந்த உடனே நேரா இதை திறந்து பாப்பாங்க. இங்க வேணாம், வேற எங்க வைக்கலாம்? ஐயோ, சாரி அத்தை. ஏண்டி எரும மாடு, பத்தி சொல்ல மாட்டியா? அங்க செவர் இருக்குன்னு முட்டிட்டு பக்கத்து ரூம்ல வந்ததுக்கு அப்புறம் சொல்றியா? சாரி அத்தை. தெரியும்டி, ரொம்ப நாளா உன் மனசுல ஆசை இருக்குன்னு தெரியும் எனக்கு. ஐயோ, அப்படி எல்லாம் இல்ல அத்தை. நான் இதை எங்க வைப்பேன்னு தெரியலையே. இதுக்குள்ள வைக்கலாமா? வேணாம் வேணாம். ஐயோ வேணாம், ஏற்கனவே இங்க இருந்தது. எங்க போறீங்க? வேற எங்க வைக்கலாம்? சொல்லிட்டு போங்களேன். இங்க அரைச்சி ஒரு பக்கமா நில்லடி. உயிரை வாங்குத நீ வேற. என்னத்த இங்க வச்சா எப்படி இதை வைக்கிறது? அத்தை, என்ன? அட இருடி, சும்மா யோசிக்க விடாம நொய்யு நொய்யு நொய்யுன்னு. என்ன இருக்கும்? சரி, நீ போய் ஓடு, ஒரு டவல் எடுத்துட்டு வா. ஓடு ஓடு போ. சீக்கிரம் வாடி. அத்தை, இந்தாங்க துண்டு. டவல பிடி. டவல புடிச்சிட்டு தான் இருக்கேன். அம்மா, அத்தை, பிச்சு எடுக்கிற மாதிரி டவல பிரிச்சு புடி. அப்படி தெளிவா சொல்லணும்ல. இப்ப பாருங்க எப்படி பிடிக்கிறேன். தெளிவா ஒரு நாள் உனக்கு சொல்றேன். ஒழுங்கா புடி, கரெக்டா புடிடி, கீழே கொட்டிடாத. புடிச்சுக்கோ புடிச்சுக்கோ, பார்த்து பத்திரமா புடிடி, கீழே கொட்டிடாத. அம்மா, புடிச்சுக்கோ புடிச்சுக்கோ. அப்படியே புடிச்சுக்கிறியா? செக் பண்ணுங்க. வாங்க. சரிங்க, கூட போறோம். சார், பணம் எங்க இருக்கு சார்? சார், மொத்த பணம் இங்கதான் சார் இருக்கு. ஓ, இங்கதான் இருக்கா? எல்லாத்தையும் மூட்டை கட்டு. சரிங்க சார். கீழே எடுத்துட்டு வா.
கண்டுபிடிச்சிட்டாங்களே. சரி, பேரம் பேசி பாப்போம். என்ன வேலை பண்ணிருக்கீங்க தெரியுமா? இன்ஸ்பெக்டர், நீங்க நடந்து வரும்போதே நான் கவனிச்சேன். பயங்கர ஸ்ட்ரிக்ட்டா இருக்கீங்க. இதெல்லாம் கண்டுபிடிச்சிருவீங்க. இந்த மாதிரி வேலையெல்லாம் பண்ணாதடி அப்படின்னு இவகிட்ட படிச்சு சொன்னேன். இவ தான் கேக்கல. போகட்டும், சின்ன பொண்ணு, மன்னிச்சு விட்டுறலாம். இந்த விஷயத்த வெளியில சொல்லாதீங்க இன்ஸ்பெக்டர். சும்மா இல்ல, உங்களுக்கு எவ்வளவு வேணும்னு சொல்லுங்க, நாங்க கொடுத்துடுறோம். யோசிக்க ஆரம்பிச்சுட்டாரு. அப்ப கண்டிப்பா ஒத்துப்பாரு. பணத்துக்கு மயங்காதவங்க இருக்காங்களா? எவ்வளவு தருவீங்க? ஒரு 5000 ரூபாய். என்னது 5000? இல்ல ஒரு 50000. 50000? நாங்க 4 பேர் இருக்கோம். அப்ப ஆளுக்கு 50000? அதெல்லாம் வேலைக்கு ஆகாது. அடுத்து வேற ஏதாவது சொல்லுங்க. வேற என்ன செய்யறது எனக்கு தெரியலையே. சார், ஒரு 5 லட்சம் வச்சுக்கோங்க. என்னது 5 லட்சமா? ஆளுக்கு 5 லட்சம் சார். ஆளுக்கு 5 லட்சமா? நீ வேற ஏண்டி, இருக்கிறது 17 லட்சம் தாண்டி. மீதி 3 லட்சத்துக்கு நாம எங்க போறது? பேசாம இரு. ஆமால, ஐயோ நான் கணக்குல வீக் அத்த. இன்ஸ்பெக்டர் சார், வாய் தவறி சொல்லிட்டேன். ஆளுக்கு 50-50 வச்சுக்கலாம் சார். என்னது 50-50யா? ஆமா சார், ஆம்பளை வேஷம்லாம் போட்டுக்கிட்டு கண்ணு முழிச்செல்லாம் வேற திருடி இருக்கோம் சார். ஓ, திருட்டு, அது இல்லாம மாறு வேஷம் வேறயா? இதுக்கு ரெண்டுக்கும் என்ன செக்ஷன் தெரியுமா? இதுக்கு என்ன தண்டனை கிடைக்கும் தெரியுமா? மொத்த பணத்தை எங்க கிட்ட கொடுத்துறீங்களா, இல்ல நீங்க 2 பேரும் ஜெயிலுக்கு போறீங்களா? ஐயோ இல்ல இன்ஸ்பெக்டர், அந்த பொண்ணு கொஞ்சம் ஒரு மாதிரி. அது பேச்சல நீங்க கேட்காதீங்க. மண்டையும் பாரு, வாயை முடிட்டு சும்மா இல்லாம வாயை கொடுத்து வம்பளியா மாட்டுற. என்ன வேற மாட்ட வைக்க பாக்குறேன். இல்ல நீங்க சொன்ன மாதிரி மொத்த பணத்தையும் எடுத்துக்கோங்க, பரவாயில்ல. என்னாச்சு இன்ஸ்பெக்டர்? சோதனைலாம் முடிஞ்சுதா? ஏதாவது துப்பு கிடைச்சதா? பணத்தை எடுத்தது யாருன்னு கண்டுபிடிச்சிட்டீங்களா? அது ஆமா, அக்கா ரூம தவிர வீடு முழுக்க எல்லா ரூமையும் அக்கா பிரிச்சு தேடி முடிச்சாச்சு. என்ன பிரயோஜனம்? ஒரு துப்பு கூட கிடைக்கலையே. அப்படின்னா என்ன அர்த்தம்? இல்ல என்ன அர்த்தம்னு கேக்குறேன். பணம் எங்க போச்சுன்னு தெரியலையே. யோசிச்சு பாருங்க. எனக்கு என்னமோ பணம் உண்மையிலேயே காணாம போன மாதிரி தெரியல. இதெல்லாம் ஒரு டிராமா மாதிரி தான் இருக்கு. வெளியில இருந்து ஆட்கள் யாரும் வந்திருக்க முடியாது இன்ஸ்பெக்டர். வீட்ல இருக்க யாரோ தான் பணத்தை எடுத்திருக்கணும். அப்படின்னா இன்ஸ்பெக்டர் தான் ரூமா போய் எல்லா இடத்தையும் சோதனை போட்டு முடிச்சிட்டாரே. எந்த துப்பம் கிடைக்கலையே. அதுக்கப்புறமா அப்படியே சொல்லிட்டு இருந்தா எப்படி? சரி சார், நான் சொன்ன இந்த வீட்டுல நம்புறதுக்கு ஆள் இல்ல. உங்க வாயால நீங்களே சொல்லிடுங்க. சொல்லிடுவோம். நீங்க சொன்னது கரெக்ட் தான் சார். உங்க ரூம்ல இருந்த பணத்தை வெளியில இருந்து வந்து யாருமே எடுக்கல. என்ன இந்த ஆளு பொடி வச்சு பேசுறாரு? சரியில்லையே. உங்க ரூம்ல இருந்த பணத்தை எடுத்தது இவங்க தான். என்னது? ஐயோ, சம்பந்தி தான் போன் பண்ணாரு. அவரு வர்ஷா எல்லாரும் நாளைக்கு அகிலா வீட்டுக்கு போறாங்களா? அப்போ நாமளும் நாளைக்கு அகிலாண்டேஸ்வரி மேடம் வீட்டுக்கு போறோமா? வேண்டாம், நாளைக்கு ஒரு வேலை இருக்கு. என்னக்கா யோசிக்கிறீங்க? அப்படி என்ன வேலை இருக்கு நமக்கு? ஏற்கனவே நடக்க இருந்த மகேஷோட நிச்சயதார்த்தத்தை கடைசி நேரத்துல அந்த பார்வதியும் ஆதியும் தடுத்துட்டாங்க. ஆனா இப்ப என்னடா அண்ணா,
பார்வதி இந்த நிச்சயதார்த்தத்தை முன்ன நின்னு நடத்தி தர்றதா அகிலாண்டேஸ்வரி கிட்ட சத்தியம் பண்ணி கொடுத்திருக்கான். அதனால எப்படி என் மகனோட நிச்சயதார்த்தம் நடந்துடும் எனக்கு நம்பிக்கை இருக்கு. ஆனாலும் ஒருவேளை நம்ம மகேஷோட நிச்சயதார்த்தத்தை மறுபடியும் யாராவது தடுக்க முயற்சி பண்ணா அக்கா, பார்வதியே இந்த நிச்சயதார்த்தத்தை முன்ன நின்று நடத்தும் போது வேற யாருக்கா தடுக்க போறாங்க? பவானி. அவ திரும்பவும் பார்வதி கிட்ட உதவி கேட்கலாம், இல்ல போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம். அப்படியும் இல்லன்னா தனியாவே கூட நிச்சயதார்த்தம் நடக்கிற இடத்துக்கு வந்து தடுக்க முயற்சி பண்ணலாம். அதனால நீ என்ன பண்ற, அந்த பவானி பொண்ணு எங்க போறா, என்ன பண்றா, அவ தனியா இருக்கிற நேரமா பார்த்து ரத்னம், அந்த நேரத்துல நிச்சயதார்த்த மாலை, மோதிரம், வர்ஷாவுக்கு பட்டு புடவை, அப்புறம் என் பையனுக்கு மகேஷ். என்னப்பா, என்ன வேணும்? மா, நான் ஃப்ரெண்ட்ஸை பார்க்க போறேன். நாளைக்கு தான் வருவேன். சரி, நீ போயிட்டு வா. நான் வரமா? அக்கா, நம்ம பேசுனது மகேஷ் கேட்டிருப்பானா? இல்ல. அந்த பொண்ணு பவானி தனியா இருக்கிற நேரமா பார்த்து தூக்கிட்டு வந்து அவளை கெஸ்ட் ஹவுஸ்ல வச்சிடு. மகேஷோட நிச்சயதார்த்தம் நடந்து முடிகிற வரைக்கும் அவ அங்கேயே கிடக்கட்டும். புரிஞ்சுதா? சரிக்கா. யார் நினைச்சாலும் என் பையனோட நிச்சயதார்த்தத்தை தடுத்து நிறுத்த முடியாத. பாக்குறேன் யார் எப்படி வந்து தடுத்து நிறுத்துறாங்கன்னு நானும் பாக்குறேன். தின்னி முட்டை இன்னும் ஏண்டி வேடிக்கை பார்த்துட்டு நிக்கிற? போ, நல்ல ஸ்வீட்டா பார்த்து எடுத்துட்டு வா. சரி, கொண்டாடலாம். என்ன ஸ்வீட் செய்யலாம்? பால்கோவா? அது கரெக்டா இருக்கும். உமா நெல்லு. என்னத்த? பார்வதி வந்து நிக்கிறா. கண்டிப்பா இவ குருஜியை பாத்திருப்பா. அவர் இவகிட்ட எல்லா விஷயத்தையும் சொல்லிருப்பாரோ? சேச்சே, உங்ககிட்டயே முதல்ல சொல்லாத குருஜி அவகிட்ட சொல்லிருப்பாரா என்ன? நீங்க வேற. அந்த குருஜிக்கு அகிலாவுக்கு அடுத்தபடியா கண்ணுக்கு தெரியறது இந்த பார்வதி தான். இவகிட்ட கண்டிப்பா சொல்லிருப்பாரு. நீங்க வேணா பாருங்க. ஓ, நான் வெளியே குருஜியை பார்த்தேன். சொன்னல, கண்டிப்பா அந்த குருஜி இவகிட்ட மொத்தத்தையும் ஒப்பிச்சிருப்பாரு. இவளுக்கு எல்லாமே தெரிஞ்சிருக்கும். பார்த்தா என்ன, குருஜி உங்ககிட்ட ஏதாவது சொன்னாரா? சொன்னாரே. சொல்லிட்டாரா? அந்த குருஜி பார்வதி கிட்ட விஷயத்த சொல்லிருப்பாரோ? இவ அத அகிலா கிட்ட சொல்லிடுவாளோ? குருஜி அம்மா கிட்ட சொல்ல வேண்டிய முக்கியமான விஷயத்த உங்ககிட்ட சொல்லிருக்காராம். அது என்னன்னு என்ன கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு அம்மா கிட்ட சொல்ல சொன்னாரு. அப்படியா? பவானி, நீங்க பண்ண காரியம் ரொம்ப ரொம்ப சூப்பர்க்கா. மகேஷ் வர்ஷா நிச்சயதார்த்தத்தை நல்லபடியா நடத்தி முடிக்கிற பொறுப்பை ஏத்துக்கிட்டு சத்தியம் வேற செஞ்சு கொடுத்திருக்கீங்களாமே. என்னையும் மகேஷையும் சேர்த்து வைக்கிறேன்னு எனக்கு சத்தியம் செஞ்சு கொடுத்திருக்கீங்க. அது ஞாபகம் இருக்காக்கா உங்களுக்கு?
அன்னைக்கு ஹாஸ்பிட்டல்ல செத்துருக்க வேண்டியனா இப்ப வரைக்கும் நான் உயிரோட இருக்கேனா அதுக்கு காரணம் நீங்கக்கா. நான் உங்க மேல வச்சிருந்த நம்பிக்கையும்க்கா. எனக்கு செஞ்சு கொடுத்த சத்தியத்தை காத்துல பறக்க விட்டுட்டு அகிலாண்டேஸ்வரி மேடம்க்கு சத்தியம் செஞ்சு கொடுக்க உங்களுக்கு எப்படிக்கா மனசு வந்துச்சு? என்னோட காதல் உண்மையானதுன்னா கண்டிப்பா அது ஜெயிக்கணும்னு என் மனசுல நம்பிக்கைய விதைச்சிட்டு இப்ப நீங்களே அழிக்க பாக்குறீங்களேக்கா, இது நியாயமா? பணம் பதவி வந்தா சில பேர் மாறிடுவாங்கன்னு கேள்விப்பட்டிருக்கேன். அப்பெல்லாம் நான் நம்பலக்கா. ஆனா இப்ப நீங்க மாறிட்டத பாக்கும்போது என்னால நம்பாம இருக்க முடியலக்கா. ஐயோ பவானி, அப்படியெல்லாம் இல்ல. நீங்க பெரிய இடத்து மருமகளானதும் உங்களுக்கு இந்த ஏழையோட காதல் சாதாரணமா போச்சாக்கா? ஐயோ பவானி, அப்படி இல்ல. என்ன மாதிரி நீங்களும் ஏழை குடும்பத்தை சேர்ந்த பொண்ணு தானே. உங்க காதல் மட்டும் ஜெயிக்கணும், என் காதல் மட்டும் அழிஞ்சு போணுமாக்கா? பவானி, என்ன வார்த்தையால இப்படி கொல்லாத. என்னோட நிலைமையை உன்கிட்ட எப்படி சொல்லி புரிய வைக்கணும்னு எனக்கு தெரியல. ஆதிக்கடவுர் பரம்பரை வாழ் மேல அம்மா வாக்கு கொடுத்திருக்காங்க. அந்த வாக்க காப்பாத்த வேண்டிய பொறுப்பு எனக்கும் இருக்கு பவானி. அக்கா, இப்பவும் நீங்க ஆதிக்கடவுர் குடும்பத்துல ஒருத்தர் தானே. நீங்க அந்த குடும்பத்தோட மருமக தானே. அப்ப நீங்க எனக்கு கொடுத்த வாக்க காப்பாத்த வேண்டிய பொறுப்பு உங்களுக்கு இல்லையாக்கா? ஆனா கடைசியா ஒண்ணு சொல்றேன், மகேஷ் தான் என் உயிர். அவன் இல்லாம என்னால உயிர் வாழ முடியாதுக்கா. யா கரெக்ட். ஆமா. வண்டியை நிறுத்து. மகேஷ் வர்ஷா நிச்சயதார்த்தம் நடந்தா அன்னைக்கு நிச்சயமா என் உடம்புல உயிர் இருக்காது. பவானி, என்ன பண்ற? இது சத்தியம்க்கா. பவானி, சத்தியம்க்கா. நான் உயிரோட பவானி, பேசாதம்மா. பவானி, சத்தியமா நான் உயிரோட இருக்க மாட்டேன்க்கா. எனக்கு மகேஷ் வேணும்க்கா. வேணும்க்கா, வேணும். பவானி, எனக்கு மகேஷ் வேணும்க்கா. பவானி, தயவு செஞ்சு எங்களை சேர்த்து வைங்கக்கா. நான் உங்களை தான்க்கா நம்பிட்டு இருக்கேன். அழாத பவானி, நான் சொல்றத கேளு. எனக்கு ரொம்ப பயமா இருக்குக்கா. வண்டி எடு. இந்த வீட்ல யார் யாருக்கு என்ன வேலையோ அதை மட்டும் பார்த்தா போதும். தேவையில்லாத வேலையெல்லாம் யாரும் பார்க்க கூடாதுன்னு சொல்லியிருக்கேன் நான். அகிலா, அது வந்து என்ன தப்பு பண்ணாலும் நான் மன்னிச்சிடுவேன். ஆனா நம்பிக்கை துரோகம் அத மட்டும் நான் மன்னிக்கவே மாட்டேன். ஒருவேளை அம்மா நான் பவானி கூட பேசுறத பாத்திருப்பாங்களோ? இத மனசுல வச்சுக்கிட்டு அவங்க வேலையை பாருங்க. நான் கிளைண்ட் கிட்ட பேசினது அவ்வளவு பெரிய குத்தமா? அகிலா ஏன் இப்படி பேசிட்டு போறா? ஒரு நாள் கூட அகிலா என்கிட்ட இப்படி எல்லாம் பேசினது கிடையாது. என்னாச்சு அகிலாக்கு? மாமா, அம்மாவுக்கு கோவம் உங்க மேல இல்ல மாமா, என் மேலன்னு தான் நினைக்கிறேன். என்ன பார்வதி சொல்ற? அம்மா இப்ப சொன்னது எல்லாமே உங்களுக்கு இல்ல, எனக்கு தான். எனக்கும் ஒண்ணும் புரியல பார்வதி. அகிலாவோட கோபத்துக்கு என்ன காரணம்? என்ன நடந்துச்சுன்னு கொஞ்சம் விளக்கமா சொல்ல. அது நான் பவானி கிட்ட பேசிட்டு இருந்தத அம்மா பாத்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அதான் உங்களை சொல்ற மாதிரி மறைமுகமா என்ன சொல்லிட்டு போறாங்க. பவானி கிட்ட என்ன பேசுன? மகேஷ் வர்ஷா நிச்சயதார்த்த சம்பந்தமா பவானி என்கிட்ட வருத்தப்பட்டு சொல்லிட்டு இருந்தா. நான் பவானி கிட்ட
அம்மாவுக்கு எதிராக என்னால எதுவும் செய்ய முடியாதுன்னு சொன்னேன். நான் அம்மாவுக்கு கொடுத்த வாக்க காப்பாத்துவேன்னு சொல்லிட்டு வந்துட்டேன். நீ என்ன பேசுறன்னு தெரியாம தான் அகிலா கோவமா இருக்கா. இப்போ என்கிட்ட சொன்னத அப்படியே போய் அகிலா கிட்ட சொல்லு. அகிலாவோட கோபம் கண்டிப்பா குறையும். இல்ல வேண்டாம் மாமா, இதெல்லாம் சொல்ல வேண்டாம். உள்ள வா 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 சீக்கிரம் போ. இதெல்லாம் பார்வதி அக்கா பிளான்னு சொல்றீங்க. ஆனா நான் பார்வதி அக்காவை சந்திச்சு பேசும்போது அகிலாண்டேஸ்வரி மேடத்தை மீறி அவங்களால எதுவும் செய்ய முடியாதுன்னு என்கிட்ட சொன்னாங்களே. அதுதானே பார்வதியோட மாஸ்டர் பிளானே. மாஸ்டர் பிளானா? என்ன மேடம் சொல்றீங்க? எனக்கு ஒன்னும் புரியலையே. பார்வதியே பொறுப்பேத்துக்கிட்டு பார்த்து பார்த்து பண்ற நிச்சயதார்த்தம் இது. மகேஷுக்கும் வர்ஷாக்கும் நடக்க போற நிச்சயதார்த்தம் நினைச்சியா? அதான் இல்ல. உனக்கும் மகேஷுக்கும் நடக்க போற நிச்சயதார்த்தம். பாரு, இதுதான் பார்வதியோட மாஸ்டர் பிளான். நான் வேற அவசரப்பட்டு பார்வதி அக்காவை தப்பா நினைச்சிட்டேன். அவங்க மனசு வருத்தப்படுற மாதிரி வேற அவங்க கிட்ட பேசிட்டேன். நான் இப்பவே போய் அவங்க கிட்ட சாரி கேக்குறேன் மேடம். ஏய் இரு இரு இரு, எங்க போற? இரு, அவசரப்படாத. கொஞ்சம் பொறுமையா இருக்க மாட்டியா? இப்ப நீ வெளியே போறத யாராவது பாத்துட்டாங்கன்னா பார்வதியோட மொத்த பிளானும் அவுட், வேஸ்ட் ஆயிடும். அப்ப நான் போன்லயாச்சும் பேசிடுறேன். சாரியும் தேங்க்ஸும் கண்டிப்பா சொல்லியே ஆகணும். ஏய் நோ, உன் போனை இங்க ட்ராக் பண்ணிடுவாங்க. உனக்கும் மகேஷ்க்கும் நல்லபடியா நிச்சயம் நடக்கணுமா வேண்டாமா? அது வரைக்கும் உன் போன் ஸ்விட்ச் ஆஃப்லயே இருக்கட்டும். ஆஃப் பண்ணியாச்சு. இனி இது உன்கிட்ட இருக்க வேணாம். அங்கேயே இருக்கட்டும். இங்க பாரு, இந்த நிச்சயதார்த்தம் ஆரம்பிக்கிற வரைக்கும் நீ இந்த ரூமை விட்டு வெளியே வரவே கூடாது. உள்ளேயே இருக்கணும். நிச்சயதார்த்தம் நடக்கிற நேரமா பார்த்து நானே உன்னை ஹாலுக்கு கூட்டிட்டு போயிடுறேன். இதுதான் பார்வதியோட பிளான். பார்வதி அக்கா சொன்னதா சொல்றீங்க. அதனால உங்க பேச்சு நான் இனிமே மீறவே மாட்டேன். நீங்க சொல்ற வரைக்கும் இந்த ரூம்லயே இருப்பேன். யாருக்கும் போன் கூட பண்ண மாட்டேன் மேடம். சூப்பர். நான் பார்வதி கிட்ட நீ வந்த விஷயத்த சொல்லிடுறேன். மேடம் ஒரு நிமிஷம், அப்படியே பார்வதி அக்கா கிட்ட நான் சாரி சொன்னேன்னு மட்டும் சொல்லிடுங்க மேடம். கண்டிப்பா. நான் கதவை பூட்டிட்டு போறேன். நீ தைரியமா இருக்கணும். பொண்ணை வச்சு பார்வதியை நான் எப்படி பழி வாங்குறேன்னு பாரு. பட்டம்மா, என்னாச்சு? என் பேத்தி பவானிய காணோமா? என்னது? பவானிய காணுமா? பவானிய காணுமா? எப்போல இருந்து? நேத்துல இருந்து காணோமா. போன் பண்ணாலும் போன் சுவிட்ச் ஆஃப்னு வருதுமா. என் பேத்திய நான் ஒன்னும் சொல்லலமா. அவள நல்லாதாமா கவனிச்சுக்கிட்டேன். என்னாச்சோ ஏதாச்சோ தெரியலமா. எனக்கு ரொம்ப பயமா இருக்குமா. பட்டம்மா, உன் பேத்திக்கு எதுவும் ஆயிருக்காது. அவ பத்திரமா வீட்டுக்கு வந்துருவா. நீ கவலைப்படாம வீட்டுக்கு போ. போ பட்டம்மா. சரிம்மா, நான் வரேன். அகிலா. ஹலோ அகிலா. ராஜி, மகேஷ் வீட்ல இருக்கானா?
மகேஷ் வீட்ல இல்ல அகிலா, ஃப்ரெண்ட்ஸ் கூட வெளியில போயிருக்கான். சரி, எப்ப போனா? அவன் இன்னைக்கு காலையிலேயே கிளம்பி போயிட்டான். போகும்போது இன்னைக்கு நைட் வரமாட்டேன்னு சொல்லிட்டு போனான். ஏ, என்ன விஷயம் அகிலா? இல்ல, ஒண்ணும் இல்ல, நான் சும்மா தான் கேட்டேன். சரி, நான் அப்புறமா கால் பண்றேன் ராஜி. சரி அகிலா. எதுக்காக போன் பண்ணா? டவுட்டா இருக்கே. பார்வதி, பவானி எங்க? பவானி உன்கிட்ட தான் கேக்குறேன். பவானியும் மகேஷையும் எங்க அனுப்பி வச்சிருக்க? என்னம்மா சொல்றீங்க? எனக்கு ஒண்ணும் புரியல. நேத்துல இருந்து பவானியை காணோம். போன் பண்ணாலும் அவ போன் ஸ்விட்ச் ஆஃப்ல இருக்குன்னு பட்டமா இங்க வந்து அழுதுட்டு போறா. இப்ப இருக்கிற நிலைமையில பவானி எங்கேயும் தனியா போக மாட்டா. மகேஷ் அவங்க வீட்லயே இல்ல. உண்மையை சொல்லு, 2 பேரையும் எங்க அனுப்பி வச்சிருக்க? சத்தியமா எனக்கு எதுவுமே தெரியாதுமா. உங்களுக்கு எதிராக நான் எப்பவுமே நடந்துக்க மாட்டேமா. இல்ல, நீ சொல்ற எதையுமே நான் நம்ப மாட்டேன். இப்ப உண்மையை சொல்ல போறியா இல்லையா? எங்க மகேஷும் பவானியும்? நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. பார்வதி, உன்கிட்ட தான் கேக்குறேன். அம்மா, உண்மையை சொல்ல போறியா இல்லையா பார்வதி? நான் கேட்டதுக்கு பதில் சொல்லு. சொல்லு ராஜி. அகிலா, மகேஷ் எங்கன்னு விசாரிச்சு போன் பண்ணிருந்தல்ல? மகேஷ் வந்துட்டான். ஆமா. நீ மகேஷ் கிட்ட ஏதாவது கேட்கணுமா? போன அவன் கிட்ட குடுக்கட்டுமா? ஆதி. அம்மா. அதான் ராஜி கால் பண்ணா. மகேஷ் இப்போ வீட்டுக்கு வந்துட்டானா? அப்போ ஓடி போலையா? ஆனா பவானிய நேத்துல இருந்து காணோம்னு பட்டமா வந்து அழுதுட்டு போறா. அது என்னன்னு கொஞ்சம் போய் பாரு. சரிம்மா, பாக்குறேன். இந்த பவானி மட்டும் எங்க போயிருப்பா? பவானி விஷயம் உண்மையிலேயே பார்வதிக்கு தெரியாதா, இல்ல தெரியாத மாதிரி நடிக்கிறாளா? அவ இந்த மாதிரி சீப்பான வேலையெல்லாம் செய்ய மாட்டா. இருந்தாலும் என்ன தனியா புலம்பிட்டு இருக்கீங்க? எல்லாம் அந்த பவானி விஷயம்தான். மகேஷ் வீட்ல இருக்கும்போது இந்த பவானி மட்டும் எங்க போயிருப்பா? ஐயோ, இதுல குழப்பமே வேணாம். பவானி விஷயம் கண்டிப்பா பார்வதிக்கு தெரியாது. அது எப்படி அவ்வளவு உறுதியா சொல்றீங்க? வனஜா, பவானி எங்கேயுமே போகல. நம்ம வீட்டுக்குள்ளதான் இருக்கா. என்னது? என்ன சொல்றீங்க? பவானி நம்ம வீட்லயா? எங்க? அவ எப்படி நம்ம வீட்டுக்குள்ள வர முடியும்? யாருக்குமே தெரியாம நான் தான் பவானி கூட்டிட்டு வந்து என் ரூம்ல தங்க வச்சு. நாளைக்கு இந்த விஷயம் பவானிக்கு தெரிய வந்தா அவ வாய திறந்து வெளியில எதுவும் பேசாம இருப்பாளா? இல்ல அவ அப்படி பேசினதுக்கு அப்புறம் பார்வதிய வீட்டை விட்டு வெளியே அனுப்புவாங்களா, இல்ல உங்களை அனுப்புவாங்களா? அத நல்லா யோசிச்சுக்கோங்க. அது எனக்கும் தெரியும் வனஜா. பவானி விஷயத்துல பார்வதி மேல அந்த அகிலாண்டேஸ்வரிக்கு முழு நம்பிக்கை கிடையாது.
அப்படி நம்பிக்கை இருந்திருந்தா பவானி எங்கன்னு கேட்டு பார்வதி மேல ஏன் அவ்வளவு கோவப்பட்டிருக்கணும்? அதனால பவானி விஷயத்துல அகிலாண்டேஸ்வரிக்கு பார்வதி மேல சந்தேகம் வர மாதிரி நீங்க பக்கத்துல இருந்து அவங்கள தூண்டி விட்டுக்கிட்டே இருக்கணும். பவானிய இந்த வீட்ல வச்சு அகிலாண்டேஸ்வரி பார்த்தா மட்டும் போதும். பவானி என்ன சொன்னாலும் அதுக்கப்புறம் அகிலாண்டேஸ்வரி பார்வதியை நம்பவே மாட்டாங்க. நாம நினைச்ச மாதிரி பார்வதியை வீட்டை விட்டு விரட்டிடுவாங்க. இதெல்லாம் கேக்குறதுக்கு நல்லதா இருக்கு. எப்படியோ புள்ளி வச்சாச்சு. இனி எதுக்கு வெயிட் பண்ணணும்? ரோட போட்டு காரை ஓட்டிட வேண்டியதுதானே. ஓட்டுற எல்லாம் என்னோட மாஸ்டர் பிளான் தான். ஹாய் சார். வாங்க ஆதி சார், உட்காருங்க. சொல்லுங்க சார். இவங்க பேர் பட்டம்மா. எங்க வீட்ல குக்கா ஒர்க் பண்றாங்க. என்ன பிரச்சனை? இவங்க பேத்திய நேத்துல இருந்து காணும் சார். உங்க வீட்ல ஏதாவது பிரச்சனையா? ஏதாவது சண்டை கிட்ட போட்டாங்களா? இல்ல நீங்க திட்டினீங்களா? அதனால ஏதாவது கோச்சிட்டு போயிட்டாங்களா? அப்படிலாம் எதுவும் இல்லைங்கய்யா. வேலைக்கு போற பொண்ணா இல்ல வீட்ல இருக்கிற பொண்ணா? வேலைக்கு போற பொண்ணுதான் சார். ஏதாவது லவ் மேட்டரா? எதுக்காக கேக்குறேன்னா, லவ்வ வீட்ல சொன்னா ஏத்துக்க மாட்டான்னு பயந்து போய் சொல்லாம கூட எஸ்கேப் ஆயிருக்கலாம் இல்லையா? அந்த பொண்ணோட லவ் மேட்டர் வீட்ல எல்லாருக்கும் தெரியும் சார். அதனால எந்த பிரச்சனையும் கிடையாது. உங்களுக்கு வேற யார் மேலயாவது சந்தேகம் இருக்கா? இல்ல சார். சரி, அப்ப நீங்க காணாம போன பொண்ணோட டீடைல்ஸ் கொடுத்துட்டு ஒரு கம்ப்ளைண்ட் மட்டும் எழுதி கொடுத்துட்டு போங்க. மத்தத நான் பாத்துக்கிறேன். ஓகே. நீங்க கொஞ்சம் ஸ்பெஷல் கேர் எடுத்து கொஞ்சம் சீக்கிரமா ஆக்ஷன் எடுத்தா நல்லா இருக்கும் சார். ஆதி சார், நீங்க சொல்லிட்டீங்களா சார், கண்டிப்பா ஆக்ஷன் எடுக்கிறேன் சார். நீங்க ஒரு கம்ப்ளைண்ட் மட்டும் எழுதி கொடுத்துட்டு போங்க. மத்தத நான் பாத்துக்கிறேன் சார். ஓகே. கேட்டையா சார், இவங்க கிட்ட ஒரு கம்ப்ளைண்ட் வாங்கிக்கங்க. சரிங்க சார். அப்புறம் நாங்க கிளம்புறோம். வாங்க சார். தேங்க்யூ சார். நான் பாத்துக்கிறேன். போலாமா? யா ஓகே. ஓகே வாங்க போலாம். பட்டமா கழுத்து போடுங்க. தேங்க்யூ. ஓகே சார். வாங்க போலாம். வா பார்வதி. வாங்க பட்டமாக்கா, வாங்க. என்னாச்சு ஆதி? பவானிய பத்தி ஏதாவது தகவல் கிடைச்சதா? இல்லம்மா, போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்கேன். கொஞ்சம் சீக்கிரமா ஆக்ஷன் எடுக்க சொல்லி பிரஷர் கொடுத்துட்டு வந்திருக்கேம்மா. குட். என் பேத்தி எங்க இருக்காளோ எப்படி இருக்காளோ, எனக்கு இருக்கிற ஒரே ஆறுதல் அவதாம்மா. அவளை எப்படியாச்சும் சீக்கிரமா கண்டுபிடிச்சு கொடுத்துருங்கம்மா. அழாத பட்டம்மா. ஆதிதான் போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு வந்திருக்கான்ல, பவானிய சீக்கிரமா கண்டுபிடிச்சிடலாம். அவளுக்கு ஒண்ணும் ஆயிருக்காது. நீ தைரியமா இரு பட்டம்மா, நாங்கெல்லாம் இருக்கோம்ல. என்கிட்ட சொல்லாம வெளியில எங்கேயும் போக மாட்டாமா. போன் வேற சுவிட்ச் ஆஃப்ல இருக்குமா. அத நினைச்சாதாமா எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. ஏதாவது தப்பான முடிவுக்கு போயிட்டாளா இல்ல ஆபத்துல மாட்டிக்கிட்டு இருக்காளான்னு எதுவும் தெரியலையேம்மா. கேட்டியா? அவங்க வேலையை மட்டும் பாத்துருந்தாங்கன்னா இன்னைக்கு வந்து பட்டம்மாவுக்கு நான் பதில் சொல்ல வேண்டிய இடத்துல நிக்க வேண்டியதில்லை.
இன்னொரு வீட்டு பொண்ணு அது. யார் பொறுப்பெடுத்துக்கிறது? அவங்கவுங்க எல்லா காதலுக்கும் ஹெல்ப் பண்ணுவாங்களா, மூக்க நுழைப்பாங்களா? இப்போ அவங்களுக்கு யார் பதில் சொல்றது? பேத்திய காணோன்னு பதறி நிக்கிறாங்க. நீ கவலைப்படாம வீட்டுக்கு போ பட்டம்மா. பவானி வீட்டுக்கு வந்துருவா. சரிங்கம்மா. ம். என்ன அம்மா சொன்னதை நினைச்சு ஃபீல் பண்றியா? அம்மா சொன்னதை நினைச்சலாம் நீ ஃபீல் பண்ணாத பார்வதி. பவானி காணாம போனதுக்கு நீ காரணம் இல்ல. இல்ல மாமா, அம்மா சொன்னது உண்மைதான். பவானியோட இந்த நிலைமைக்கு முழுக்க முழுக்க நான் தான் காரணம். பவானி என்ன தேடி வந்தா, என்கிட்ட கெஞ்சி பார்த்தா. நான் தான் சுயநலமா முடிவெடுத்து அவன் மனச காயப்படுத்திட்டேன். அம்மா சொன்ன மாதிரி நான் ஆரம்பத்திலேயே பவானிய கண்டிச்சிருக்கணும். நான் அவ காதல் விஷயத்துல நம்பிக்கை கொடுக்காம இருந்திருக்கணும். நம்பிக்கை கொடுத்து அவ காதலுக்கு முழு சப்போர்ட் பண்ணிட்டு திடீர்னு கை கொடுக்க முடியாதுன்னு கைய விட்டுட்டா பாவம். அவ என்ன பண்ணுவா? பார்வதி, தேவையில்லாம உன் மனசை போட்டு குழப்பிக்காத. பழிய தூக்கி ஊ மேல போட்டுக்காத. பவானிக்கு எதுவுமே இருக்காது. பவானி நல்லா இருக்கணும் மாமா. அவ சந்தோஷமா வாழணும். அதுக்குதான் நான் எப்பவும் ஆசைப்படுறேன். ஆனா அதுக்காக என்னால இப்ப எதுவும் செய்ய முடியாத சூழ்நிலையில இருக்கேனே மாமா. என்னோட இந்த நிலைமை யாருக்குமே வந்துடக்கூடாது மாமா. பார்வதி, நம்ம அவ்வளவு தடைகளை தாண்டி தான் வாழ்க்கையில ஒண்ணு சேர்ந்திருக்கோம். ஏன் ஒண்ணு சேர்ந்ததுக்கு அப்புறம் கூட நம்ம இவ்வளவு சோதனைகளை தாங்கிட்டு தானே இருக்கோம். காதல்லாம் அப்படிதான் பார்வதி. நான் அப்ப சொன்னதுதான் இப்பவும் சொல்றேன். நம்ம காதல் மாதிரியே மகேஷ் பவானி காதல் உண்மையானதுன்னா கண்டிப்பா அவங்களுக்கு நல்லது நடக்கும். பவானி எங்க இருந்தாலும் அவளை தேடி கண்டுபிடிச்சு நிப்பாட்ட வேண்டிய பொறுப்பு என்னுடையது. சரியா? நீ எதை நினைச்சு கவலைப்படாம தைரியமா இரு. எங்க காணோம்?
போனை எங்க வைக்கலாம்? ம், 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 ம். எங்க வச்சா இவ டக்குன்னு கண்ணில் படுவா? இங்க வேணாம், இங்க வைப்போம். போனை இங்கதானே வச்சுட்டு போனேன். இப்பவே போய் கொஞ்சம் உதவி பண்ணுவோமா? அக்கா கவச குண்டலத்தை தேடுறாங்க, நாம எடுத்து கொடுப்போம். அப்பதானே கையும் களவுமா புடிச்சு கொடுக்க முடியும். அக்கா என்னக்கா தேடுறீங்க? என் போனை காணோம், எங்க வச்சேனே தெரியலாதான் தேடிட்டு இருக்கேன். போனை தேடுறீங்களா? இங்கதான் வச்ச மாதிரி இருக்கு. அக்கா ஒரு ஐடியா. நான் வேணா என் போன்ல இருந்து உங்க போனுக்கு ஒரு ரிங் பண்ணவா? அப்ப சத்தம் கேட்டா தெரிஞ்சிரும்ல. ஆமால, ரிங் கூட பாப்போம். அக்கா அடிக்குதா? ரிங் போதுக்கா? அக்கா ரிங் போதுக்கா? ரிங் போதா? எங்கேயுமே கேட்கலையே. இல்லையே, எங்கேயும் கேக்குதே. தலங்க இங்கயா? எங்க போய்கிட்டு இருக்க வனஜா? இங்கதாக்கா கேக்குது, வாங்கக்கா. இந்த பக்கம் தான் கேக்குது. இங்க இல்ல, இங்க இல்ல. அதுக்குள்ள போய் இல்லக்கா, இந்த பக்கம் தாக்கா கேக்குது, வாங்கக்கா. அக்கா ஸ்டோர் ரூம்குள்ள இருந்து போன் சத்தம் கேக்குது. இருங்க பாக்குறேன். ஆமாக்கா, இது உள்ள இருந்தா கேக்குது. அக்கா இங்க இருந்தா சவுண்ட் கேக்குற மாதிரி இருக்குக்கா. ஐயோ, அகிலாண்டேஸ்வரி மேடமா? இவங்க ஏன் இங்க வராங்க? ஒருவேளை இவங்க போனா இருக்குமோ? பாத்துரு பாத்துரு. போன் எப்படி இங்க வந்துச்சு? ஐயோ, என்ன போன் எடுத்துட்டா? அவளை பாக்கலையா? என் போன் எப்படி இங்க வந்துச்சு? என்னமோ தப்பா இருக்கே. நான் ரூம்ல பேசிட்டு வச்ச போன் இங்க எப்படி வந்துச்சு? எங்க போய் ஒளிஞ்சுக்கிட்டா இவ? நீ பண்றது உனக்கு நியாயமா இருக்கா? என்ன கேட்டீங்க? இப்போ நான் யாருக்கு என்ன அநியாயம் பண்ணேன்னு என்ன பார்த்து இப்படி ஒரு கேள்வி கேட்டிருக்கீங்க. என்ன பண்றேன்னு உனக்கு தெரியாம தான் இப்படி எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கேன்னு எனக்கு தோணுச்சு. ஓஹோ, அதுவும் சரியாதான் போச்சு. இது பாருங்க, சொல்ல வந்ததை டைரக்டா சொல்லாம இப்படி சுத்தி வளைச்சலாம் வராதீங்க, புரியுதா? என்ன சொல்ல வந்தீங்களோ அதை மட்டும் சொல்லுங்க. பவானி மகேஷ் காதல் விஷயம் உனக்கு தெரிஞ்சிருந்தோம் எதுக்காக ஆளவந்தார் பொண்ணோட நீ மகேஷோட நிச்சயதார்த்தத்தை ஏற்பாடு பண்ணிருக்க?
எதுக்காக மகேஷ் பவானியோட காதலை பிரிக்கணும்னு நினைக்கிறேன்? இப்படி ஒரு கேள்வியை இத்தனை நாள் என்ன பார்த்து கேட்காமலே இருக்கீங்களேன்னு நினைச்சிட்டு இருந்தேன். இனி கேட்டுட்டீங்க. என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் ராஜி, அவளோட மகன் கல்யாண விஷயத்துல நான் ஹெல்ப் பண்றதா வாக்கு கொடுத்திருக்கேன். அது மட்டும் இல்ல, உங்க முன்னாடிதான் ஆதிக்கடவுர் பரம்பரை வாள் மேல சத்தியம் பண்ணி கொடுத்திருக்கேன். அந்த சத்தியத்தை காப்பாத்த வேண்டிய பொறுப்பு எனக்கு இருக்கு. இதெல்லாம் நீ உன்னோட பொறுப்பா நினைச்சு பண்ற மாதிரி எனக்கு தெரியல. பார்வதி மேல உள்ள வெறுப்புல பண்றதா தான் நினைக்கிறேன். இல்ல, என்ன என்ன பேசுறீங்க? நீங்க புரிஞ்சுதான் பேசுறீங்களா? புரிஞ்சுதான் பேசிக்கிட்டு இருக்கா அகிலா. பார்வதி மேல உனக்கு இருக்கிற வெறுப்புல பார்வதி சேர்த்து வைக்கணும்னு நினைக்கிற பவானி மகேஷோட காதல நீ பிரிச்சு வைக்கணும்னு நினைக்கிற. அவங்கள ஒண்ணு சேர்த்து வைக்கிற விஷயத்துல பார்வதி உன்னை ஜெயிச்சிட கூடாதுங்கிற ஈகோல தான் பார்வதி கிட்ட நீ சத்தியம் வாங்கியிருக்க. பார்வதி கிட்ட நிச்சயதார்த்த பொறுப்பையும் ஒப்படைச்சிருக்க. ஹலோ ஹலோ, நான் ஈகோ பாக்குற அளவுக்கு பார்வதி ஒண்ணு எனக்கு சமம் கிடையாது. நான் ஈகோ பாக்குற மாதிரி இருந்தா மறுபடியும் அவளை எதுக்காக இந்த வீட்டுக்குள்ள சேர்த்துக்கணும்? அன்னையில இருந்து எல்லா விஷயத்திலயும் பார்வதிக்கு நீங்க சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கீங்க. அதனால நான் செய்யறது உங்களுக்கு தப்பாதான் தெரியும். இப்பவும் சொல்றேன், பார்வதி மேல உனக்கு இருக்கிற ஈகோவால தான் பார்வதி பக்கம் இருக்கிற நியாயத்தை எடுத்து சொன்னா கூட நீ என்ன தப்பா நினைக்கிற. உன்னோட ஃப்ரெண்டு ராஜிக்கு சத்தியம் பண்ணி கொடுத்த மாதிரி பார்வதி பவானிக்கு சத்தியம் பண்ணி கொடுத்திருக்கா. நீ மட்டும் ராஜிக்கு பண்ணி கொடுத்த சத்தியத்தை காப்பாத்தணும், பார்வதி சத்தியம் காத்துல பறக்கணுமா? ஒரு விஷயம் சொல்றேன், இப்ப நல்லா கேட்டுக்கோங்க. பார்வதி பவானிக்கு சத்தியம் பண்ணி கொடுக்கறதுக்கு முன்னாடியே நான் ராஜிக்கு சத்தியம் பண்ணி கொடுத்தாச்சு. எனக்கு நான் கொடுத்த வாக்கு தான் முக்கியம். பரம்பரை வாழ் மேல செஞ்சு கொடுத்த சத்தியம் தான் முக்கியம். ஆதிக்கடவுர் பரம்பரையில வந்த நான் கொடுத்த வாக்க காப்பாத்த தவறுனா செத்து போனதுக்கு சமங்க. இதுக்கப்புறம் இந்த விஷயத்துல எந்த டிஸ்கஷனும் வேண்டாம். வேற ஏதாவது பேசணும்னா பேசிட்டு போங்க. கடவுளே, கொடுத்த வாக்கையும் செஞ்சு கொடுத்த சத்தியத்தையும் காப்பாத்தலனா நம்ம மேல நம்பிக்கை வச்சிருக்கிறவங்களுக்கு செய்யற மிகப்பெரிய நம்பிக்கை துரோகம் அது. கொடுத்த வாக்கையும் செஞ்சு கொடுத்த சத்தியத்தையும் காப்பாத்த முடியல. அப்படி ஒரு நம்பிக்கை துரோகம் செய்யற இக்கட்டான சூழ்நிலை எனக்கு உருவாயிடுச்சு. எப்படிப்பட்ட சூழ்நிலை ஏற்பட்டாலும் கொடுத்த வாக்கு காப்பாத்தக்கூடிய ஆதிக்கடவுர் பரம்பரைக்கு மருமகளா இருந்துகிட்டு பவானிக்கு கொடுத்த வாக்கு நிறைவேற்ற முடியாம போயிடுச்சேன்னு நினைக்கும் போது என் மனசுக்கு ரொம்ப வேதனையா இருக்கு. எனக்கு ஏற்பட்டிருக்கிற இந்த வேதனையும் சோதனையும் அகில அம்மாவுக்கு ஏற்படக்கூடாது. எந்த ஒரு சூழ்நிலையிலயும் கொடுத்த வாக்க காப்பாத்தலங்கிற களங்கம் அம்மாவுக்கு ஏற்பட்டுடக் கூடாது. பரம்பரை வாழ் மேல அவங்க செஞ்சு கொடுத்த சத்தியத்தை காப்பாத்தணும். ஆதிக்கடவுர் பரம்பரை கௌரவம் மரியாதை எப்பவும் நிலைச்சு நிக்கணும். நான் பொறுப்பை ஏத்துக்கிட்டு இருக்கிற இந்த மகேஷ் வர்ஷா நிச்சயதார்த்தம் நல்லபடியா நடக்கணும். காணாம போன பவானிக்கு எதுவும் ஆயிடக்கூடாது. பவானி நல்லபடியா திரும்ப வரணும். இதுக்கெல்லாம் நீதான் எனக்கு அருள் புரியணும் கடவுளே. வணக்கம் குருஜி. நல்லா இருங்க. வணக்கம் குருஜி. நல்லா இருங்க. அம்மா நல்லா இருக்காங்களா? நல்லா இருக்காங்க குருஜி. அம்மாவை பார்த்து ஒரு முக்கியமான விஷயம் சொல்லலான்னு வீட்டுக்கு வந்தேன். ஆனா அம்மாவை பார்க்க முடியல. அதனால உங்க சித்தி கிட்ட விஷயத்தை சொல்லி அம்மா கிட்ட மறக்காம சொல்லிடுங்கன்னு சொல்லிட்டு வந்தேன். வனஜாமா சொன்னாங்களா? என்ன விஷயம் குருஜி?
உங்க வீட்டுல ஏற்பாடு பண்ணிருக்கிற விசேஷம் நடந்தா உங்க அம்மாவுக்கு அவமானமும் ஆதிக்கடவுர் பரம்பரைக்கு களங்கமும் உண்டாகும். அதனால வீட்டுல விசேஷத்தை நடத்த வேண்டான்னு அம்மா கிட்ட சொல்ல சொல்லி வனஜாமா கிட்ட சொல்லிட்டு வந்தேன். வனஜாமா சொல்லலீங்களா? அப்படியே குருஜி, சித்தி அம்மா கிட்ட சொன்னாங்களான்னு தெரியல, நான் போய் அம்மா கிட்ட சொல்லிடுறேன். சரி தம்பி, மறக்காம சொல்லிடுங்க. நான் வரேன். பார்க்கலாம் குருஜி. நல்லது, போயிட்டு வாங்க. போங்க. சரிங்க குருஜி. ஆதிமாப்ள, வனஜா கண்டிப்பா இந்த விஷயத்த அகிலா கிட்ட சொல்லியிருக்காது. நானும் அப்படிதான் நினைக்கிறேன் மாமா. குருஜி சொன்னதை சித்தி அம்மா கிட்ட சொல்லியிருந்தா கண்டிப்பா அம்மா மகேஷ் நிச்சயதார்த்தத்துக்கு ஏற்பாடு பண்ணிருக்க மாட்டாங்க. கரெக்ட் மாப்ள. அகிலாக்காக்கு அவமானமும் நம்ம பரம்பரைக்கு களங்கமும் ஏற்படுத்தணும்னு தான் பிளான் பண்ணி குருஜி சொன்ன விஷயத்த அகிலாக்கா கிட்ட சொல்லாம விட்டுருக்கு வனஜா. இப்பயும் ஒண்ணு கெட்டு போகல. நாம குருஜியை கையோட அழைச்சிட்டு போய் அகிலாக்கா கிட்ட உண்மையை சொல்ல வைப்போம். வா மாப்ள. வேணாம் மாமா, அவசரப்பட வேணாம். ஏன் மாப்ள வேணாம்னு சொல்ற? நம்ம குருஜியை கூட்டு போய் நின்னா பார்வதிக்காக நம்ம இதெல்லாம் பண்றோம், மகேஷ் வருஷா நிச்சயதார்த்தத்தை தடுக்கிறதெல்லாம் பிளான் பண்றோம்னு சொல்லி தப்பா நினைச்சுவாங்க மாமா. அப்படி நினைக்கவும் வாய்ப்பு இருக்குல்ல. நான் இது யோசிக்க மறந்துட்டேனே மாப்ள. இப்ப என்ன மாப்ள பண்றது? குருஜி வேற நிச்சயதார்த்தம் நடக்க கூடாதுன்னு சொல்லியிருக்காரு. அதுக்கு இன்னும் 4 இருக்கலாம் மாமா. முதல்ல பவானி தேடி கண்டுபிடிக்கலாம். குருஜி சொன்ன விஷயத்த அதுக்கப்புறம் அம்மா கிட்ட சொல்லாமே. அப்பதான் பார்வதிக்கு எந்த பிரச்சனையும் வராது. மாப்ள, நீ சொல்றதுதான் கரெக்ட். நம்ம அப்படியே பண்ணிடலாம் மாப்ள. சரி மாப்ள, முதல்ல நம்ம அந்த ராஜேஸ்வரி வீட்டுக்கு போலாம். போலாம் மாமா, வாங்க. சரி மாப்ள, வா. வா ஆதி. வாங்க தம்பி. வாங்க சார். என்ன ஆதி, திடீர்னு வீட்டுக்கு வந்திருக்க? பவானி எங்க? பவானியா? பவானி அவ வீட்டுல இருப்பா. அவளை தேடி இங்க வந்திருக்கீங்க? பவானி வீட்டுல இல்ல. நேத்துல இருந்து பவானிய காணோம். பட்டம்மா வந்து அகிலாக்கா கிட்ட அழுதுட்டு இருக்காங்க. எனக்கு தெரியாதுக்கா. பவானியோட செல்போனும் சுவிட்ச் ஆஃப்ல இருக்கு. பவானியை கடத்தி கொண்டு போய் எங்க மறைச்சு வச்சிருக்கீங்க? என்ன சொல்ற ஆதி? நான் எதுக்காக பவானியை கடத்தி எங்கேயாவது மறைச்சு வைக்கணும்? நீங்க ஏற்பாடு பண்ணியிருக்கிற மகேஷோட நிச்சயதார்த்தம் நல்லபடியா நடக்கணும்ன்றதுக்காக பவானியை நீங்க தான் கடத்தி இருப்பீங்கன்னு எங்களுக்கு சந்தேகமா இருக்கு. என் ஃப்ரெண்ட் அகிலாண்டேஸ்வரி தான் மகேஷோட நிச்சயதார்த்தத்தை நல்லபடியா நடத்தி கொடுக்கறேன்னு சொல்லிருக்காங்களே. அப்புறம் எதுக்கு நான் பவானிய கடத்தணும்? நீங்க சொல்ற மாதிரி பவானி காணாம போனதுக்கும் உங்களுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லைன்னா நீங்க தப்பிச்சீங்க. அப்படி இல்லைன்னு வச்சுக்கோங்க, பவானியை கடத்தி வச்சது நீங்க தான் கண்டுபிடிச்சேன். அப்புறம் இருக்கு உங்களுக்கு. மாமாமா அது சொல்லுடா, சொல்லு. அக்கா இருங்கக்கா, ஒரு நிமிஷம். சார், சார், பவானிக்கு என்ன சார் ஆச்சு? பவானி நேத்துல இருந்து காணும். செல்போன் வேற சுவிட்ச் ஆஃப்ல இருக்கு மகேஷ். எனக்கு என்னமோ உங்க அம்மா மேலதான் டவுட்டா இருக்கு. அக்கா, ஏய் போடா. எங்க அம்மா பவானியை கடத்திருப்பாங்கன்னு எனக்கும் சந்தேகமா தான் சார் இருக்கு. இதுக்கு முன்னாடி எங்க அம்மா பண்ணதையும் எங்க மாமா பண்ணதையும் பார்த்தா அவங்க தான் ஏதாவது பண்ணிருப்பாங்க. எனக்கு அவங்க மேலதான் சந்தேகமா இருக்கு. இதை நான் சும்மா விட மாட்டேன். இப்பவே நிச்சயதார்த்தத்தை நிறுத்துறேன். மகேஷ், அவசரப்படாது, கொஞ்சம் பொறுமையா இரு. பவானியை காணோன்னு தேடிட்டு வந்திருக்கீங்க. இதுக்கப்புறமா என்னால எப்படி சார் பொறுமையா இருக்க முடியும்? நான் காரணத்தோட தான் சொல்றேன் மகேஷ். பவானியை கடத்தினது உன் அம்மாவா இருந்து நீ நிச்சயதார்த்தத்தை நிறுத்திட்டா அந்த கோவத்துல உங்க அம்மா பவானி என்ன வேணா பண்ணலாம்ல.
நீங்க சொல்றதும் சரிதான் சார். எங்க அம்மா அப்படிப்பட்டவங்க தான். இப்போ என்ன சார் பண்றது? இங்க பார், நீ நிச்சயதார்த்தத்துக்கு ஒத்துக்கிட்டு உன் அம்மா சொல்ற மாதிரி கேட்டு நடந்துக்கோ. நான் எப்படியாவது பவானியை தேடி கண்டுபிடிச்சு நிச்சயதார்த்தத்துக்கு கூட்டு வந்து என் அம்மாக்கு புரிய வச்சு நிச்சயதார்த்தத்தை எப்படியாவது நிறுத்துறேன். ஓகே சார், நீங்க சொன்னபடியே நடந்துக்கிறேன். எப்படியாவது பவானியை மட்டும் கண்டுபிடிச்சு கூட்டிட்டு வந்துருங்க சார். சரி, அது என்னுடைய பொறுப்பு. நீ தைரியமா இரு. மாமா, வண்டியில இரு. வரம்பா. கூப்பிட்டியே, சொல்லு பார்வதி. சொல்லு பார்வதி. ஒண்ணும் இல்லக்கா, வர வெள்ளிக்கிழமை அன்னைக்கு அம்மாவோட ஃப்ரெண்ட் ராஜேஸ்வரி மேடம் பையனுக்கு இங்கதான் நிச்சயதார்த்தம் நடக்க போகுது. அம்மாவோட தலைமையில நடக்க போறதுனால எல்லாம் தடபுடலா இருக்கணும். பண்ணிடலாம் பார்வதி. இன்னும் 2 நாள் தான்க்கா இருக்கு. அதனால இருக்கிற வேலையெல்லாம் எல்லாரும் பிரிச்சு செய்யணும். என்னமோ எல்லாம் இவ தலையில இருக்கிற மாதிரி. ஐயோ, இவ என்ன இவ்ளோ ரசிச்சு பாக்குறா? அப்படின்னா மனசு மாறிடுவாளோ? சொன்னதெல்லாம் ஞாபகம் இருக்குல்ல? எல்லாம் ஞாபகம் இருக்கு. ஃபங்க்ஷனுக்கு வர யாருமே எந்த குறையுமே சொல்லக்கூடாது. எல்லாரும் அம்மாவை மனசார பாராட்டணும். புரிஞ்சுதா? நல்லா புரிஞ்சுது. பாராட்டுவாங்க.